கானு குட்டி ஏன் அப்படி பண்ணார் அப்படின்னு வந்து எனக்கு தெரியல. ஸோ கானா வினோத் வந்து டைட்டில் வின் பண்ணுவாருன்னு நான் நெனச்சிட்டு இருந்தேன். ஏன் இப்படி பண்ணாருன்னு தெரியல அப்படின்னு சொல்லிட்டு, இப்போ அரோரா வந்து சாண்ட்ரா கிட்ட ஒரு சில விஷயங்கள் வந்து சொல்லிட்டு இருந்தது வந்து பார்க்க முடிஞ்சுது. ஸோ நான் வந்து அவர் எடுக்க மாட்டார் அப்படிங்கிற மாரி தான் வந்து நெனச்சிட்டு இருந்தேன். ஸோ என்னால தான் வந்து இப்போ எடுத்திருப்பாரோ அப்படிங்கிற மாரி வந்து எனக்கே வந்து ஒரு கில்ட் வருது. ஆல்ரெடி வந்து என்னால தான் வந்து துஷார் வெளிய போனான் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாருமே சொல்லிட்டு இருக்கும்போது, இப்போ எல்லாருமே என்ன தான் வந்து சொல்லுவாங்களோ அப்படிங்கிற மாரி எனக்கு பயமா இருக்கு. நான் கூட வந்து அப்புறம் சாண்ட்ரா வந்து சொல்கிறாங்க, நீ என்கிட்ட இந்த ஹவுஸ்மேட்ஸ் கண்டஸ்டன்ஸ் எல்லாம் வந்தாங்கல்ல, அவங்களுக்கு வந்து தெரிஞ்சிருக்கு வெளியே வந்து கானா வினோத்துக்கு தான் வந்து ஓட்டிங் அதிகமாக இருக்குது, அவர் தான் வின் பண்ண போகிறார் அப்படிங்கிறது தெரிஞ்சிருக்கு. அந்த ஒரு விஷயத்தை என்கிட்ட சொல்லியிருந்தா நான் வினோத்தை வந்து எடுக்க விடாமல் பண்ணியிருப்பேன்ல அப்படிங்கிற மாதிரி சாண்ட்ரா வந்து ஒரு பக்கம் வந்து சொல்லிக்கிட்டு இருக்காங்க. அதுக்கப்புறமா அவங்க சொல்கிறாங்க, அரோரா வந்து கானா வினோத் தான் வந்து டைட்டிலே வின் பண்ணுவார் அப்படிங்கிற மாதிரி நான் நினச்சிட்டு இருந்தேன், அவர் கான்ஃபிடென்ஸாக இருந்தார் அப்படிங்கிற மாதிரிலாம் வந்து இப்போ அந்த இடத்துல சொல்லிட்டு இருக்காங்க. ஆனால் உண்மையிலே இதுக்கு முன்னாடி அவங்க டிஸ்கஸ் பண்ணும்போது கானா வினோத்தோட பேரே எடுக்கல. அவர் வந்து ஓவர் கான்ஃபிடென்ஸாக இருக்கார் அப்படிங்கிற மாரி தான் வந்து சொல்லிட்டு இருந்தாங்க. ஆனால் இப்போ வந்து அந்த மாரி சொன்னது பார்க்க முடிஞ்சுது. அதுக்கப்புறமா வந்து நான் கண்டிப்பாக வந்து சந்தோஷப்பட்டிருப்பேன். கானுக்குட்டி மட்டும் வந்து டைட்டில் வின் பண்ணியிருந்தா. ஸோ இப்போ 17,00,000 எங்கே இருக்குது? 50,00,000 எங்கே இருக்குது? 17,00,000னா ஈஸியாக ஏர்ன் பண்ணிடலான்னு வச்சுக்கோங்க. பட் இருந்தாலும் வந்து இப்போ எல்லாரும் என்ன சொல்லிடுவாங்களோ அப்படிங்கிற மாரி எனக்கு ஒரு மாரி இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு ஃபீல் பண்ணி அவங்க பேசிகிட்டு இருந்தாங்க. அதுக்கப்புறம் சாண்ட்ராவும் வந்து ஆறுதல் சொல்லிட்டு இருந்தாங்க. அப்படியெல்லாம் வந்து ஃபீல் பண்ணாத விடு, சொல்கிறவங்க சொல்லி தான் இருப்பாங்க அப்படிங்கிற மாதிரி வந்து சொல்லிட்டு இருந்தாங்க. ஸோ எல்லாருக்குமே வந்து வெளியே போனோடனே பெரிய ஆப்பர்ச்சுனிட்டிஸ் இருக்கும் அப்படிங்கிற மாதிரியும் வந்து மோட்டிவேட் பண்ணிட்டு இருந்தது பார்க்க முடிஞ்சுது. ஸோ இதை பற்றி உங்களோட ஒப்பீனியன் கமெண்ட் பாக்ஸில் ஷேர் பண்ணுங்கள். இதே மாதிரியான பிக் பாஸ் அப்படியே தெரிஞ்சுக்க நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். பை.